டிவிகே நண்பர்கள் ஒருவேளை எங்கேயாவது நீங்க பண்ற மாதிரி அரசியலை பண்ணா எப்படி இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பூரி. அதாவது உதயநிதி அவர்கள் இப்ப எங்கேயோ போயிட்டு சும்மா வெளியே வர கார்ல இறங்குறாரு. சுத்தி அவரை சுத்தி பிரஸ் நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அந்த இடத்துல திடீர்னு ஒரு தாவேக்காவை சேர்ந்த ஒரு 10 பேர் வந்துட்டு நீட் ரகசியம் சார் சொல்லுங்க சார் நீட் ரகசியம். நம்ம நீட் ப்ரொட்டஸ்ட் பற்றிலாம் கடைசியாக பேசணும்ல சார். இப்போது தமிழ்நாட்டில் எங்கேயாவது நீட் ப்ரொட்டஸ்ட் ஏதாவது நடக்குதா? அந்த மாதிரிலாம் எந்த அறிகுறியும் இல்லையே சார். அவங்க நீட் ரத்தாகிற வரையும் போராட்டம் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எந்த போராட்டமும் அப்படி நடக்கிற மாதிரியே தெரியல. அதாங்க நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். பயவில் இங்கே தான் ஏய் ஜென்சி டிஎம்கே சுச்சு ராஜா கண்ணா செல்லமே டுடி காணாம டைந்தர்ல இங்கே தான்டா மறந்தாங்க. இங்கே வந்தது சொல்லுவோம் ஆடாமா இல்ல இதெல்லாம் இந்த ஜுஜு பிஸ்கட்லாம் வரமாட்டாங்க. இருங்க எனக்கு அவங்க எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படியாவது எதையாவது ஒண்ணு பேசி எதையாவது ஒரு அவதூறை கிளப்பி விட்டுறலாமா, இந்த அரசாங்கம் மீது எதையாவது ஒண்ணு பேசி மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை கெடுத்துடலாமா, இதையே என்னமா நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறனால சில விஷயங்களை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதை மக்களும் கேட்கும் போது உண்மையாவே இந்த தாவேக ஆட்சியில என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்கிறது தெரியும். கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் பூவழி. நான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆன்லைன்ல உட்காந்துருக்கோமா தெரியல. நான் பாட்டு சரி ரைட் ஓகே சொல்லுங்க. நேத்து முதல்வர் விஜய் அவர்கள் கோயம்பேட்டுக்கு போயிருந்தார். பூழி அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சில விஷயங்களை சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல கரைச்சல் ஓவரா இருக்கு. சில பேருடைய கதறல் ரொம்ப ஓவரா இருக்குது. தினம் எப்படியாவது எதையாவது ஒண்ணு பேசி எதையாவது ஒரு அவதூறை கிளப்பி விட்டுறலாமா, இந்த அரசாங்கம் மீது எதையாவது ஒண்ணு பேசி மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை கெடுத்துடலாமா, இதையே என்னமா நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறனால சில விஷயங்களை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதை மக்களும் கேட்கும் போது உண்மையாவே இந்த தாவேக ஆட்சியில என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்கிறது தெரியும். அதுவும் நான் சொல்ல போறது என்னமோ 70 நாட்களில் என்ன நடந்தது தெரியுமான்னு நான் சொல்ல போறது இல்லை. அதுக்கு எப்படி ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் நம்ம ஒரு வீடியோ பண்ணாதான் அதுல டீட்டெயில்டா இந்த ஒரு 75-80 டேஸ்ல இவங்க என்ன பண்ணிக்கலாம் நம்மளால சொல்ல முடியும். ஸோ அவ்வளவு தூரம்லாம் கூட போறது கிடையாது. நான் சொல்ல போற இந்த செய்திகள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அது எத்தனை நாளுடைய செய்திங்கிறத சொல்றேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி சொன்னா நல்லா இருக்காது. நான் சொல்றேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு ரீசெண்டான ஹெட்லைன் சொல்றேன். சமூக நீதி அமைச்சர் வன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரீசெண்டா இந்த ஜாதி சான்றிதழ் கொடுக்கறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தாமதம் ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு நிறைய மக்கள் கோரிக்கை கேட்டதுக்கு அப்புறமா அவரு முதல்வர்கிட்ட பேசி இந்த மாதிரி ஒரு விஷயத்த முதல்வருடைய கண்காணிப்புல அவருடைய உத்தரவின்படி நான் இங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அரசு அலுவலகத்துக்கும் இது சொல்லப்பட்டிருக்குது. ஆதி திராவிடர்களுக்கு அவங்களுடைய இந்த ஜாதி சான்றிதழ் ஏன் கொடுக்கப்பட மாட்டேங்குது, இத்தனை நாட்களாக இவ்வளவு பிரச்சனை இருக்குதாமே, இதை 2 நாட்களுக்குள்ள ஒருத்தங்க உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரியாக கொடுத்ததின் அடிப்படையில அதிலிருந்து 2 நாட்களுக்குள்ள நீங்க இந்த ஜாதி சான்றிதழ் அவங்களுக்கு கொடுத்துடணும். அதே மாதிரி பழங்குடியினர் யாராவது உங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க வெரிஃபிகேஷன் டைம் மேபி அதுக்கு இருக்கிற கொஞ்சம் ப்ராசஸ் டைம் ஜாஸ்தியா இருக்கிறனால அது நீங்க 1 வாரத்துக்குள்ள அவங்களுக்கு நீங்க ஜாதி சான்றிதழை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டதாக அவர் சொல்றாரு. அதே டைம்ல இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, செஸ் ப்ராடிஜியான கிராண்ட் மாஸ்டர் நம்முடைய பிரக்ஞானந்தா அவர்கள் தமிழக அரசை இப்போதைய தமிழக அரசை பத்தி பாராட்டி பேசியிருக்காரு. அவர்கிட்ட கேட்கறாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த அரசுக்கு இப்ப இருந்த அரசுக்கு நீங்க ஏதாவது ஒரு வித்தியாசம் பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, இப்போதைய அரசுல எல்லாமே வேகமா நடக்குது. ஒருத்தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு மானியமா இருக்கட்டும், அந்த ஒரு பரிசு தொகையா இருக்கட்டும், அந்த ஒரு பாராட்டுதலா இருக்கட்டும், எல்லாமே உடனே கிடைக்கும் போது அந்த அந்த உத்வேகத்தோட நம்ம பண்ணிட்டு வந்த உடனே கிடைக்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அந்த மாதிரி இந்த அரசுல இப்ப நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் அப்படியே கடமைக்குன்னு டைம் பார்த்து ஸ்லாட் பார்த்து எங்களை கூப்பிடுவாங்க. இப்போ நான் ஊர்ல இருந்து வந்தோடனே என்னை கூப்பிடுறாங்கன்றத ஒரு அப்படி சொல்லாம சொல்லியிருக்காரு. அவர் அதை இது ஒண்ணு மட்டும் மென்ஷன் பண்ணாரு. அந்த மாதிரி அந்த ஊர்ல இருந்து நான் வந்த அன்னைக்கே எனக்கு நான் விடிய காலையில இங்க சென்னையில இறங்குறேன் ஜெயிச்சுட்டு வந்த உடனே அன்னைக்கே எனக்கு முதல்வர் என்னை அன்னைக்கு சந்திச்சாரு. அந்த மாதிரி இவங்க எல்லாமே வேகமா பண்றாங்க. அந்த கேஷ் பிரைஸை கொடுக்கறது எல்லாமே ரொம்ப பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நாமக்கல்ல இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த மாவட்ட கலெக்டருக்கு அகைன்ஸ்டா போராட்டம் பண்றாங்க. எதுக்குங்க அப்படின்னு கேட்டா,
அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காகலாம் எங்களால வேலை பார்க்க முடியாதுங்க. அப்புறம் வந்து 9 மணி வரைக்கும் வந்து மீட்டிங் வைக்கிறாரு. அப்புறம் ஏதாவது ஒரு ஒரு அமைச்சர் வராரு ஒரு மீட்டிங் அப்படின்னா வந்து உடனே அதிகாரிகள் நாங்க தான் வந்து அதுக்கு செலவு பண்ணி தண்ணி பாட்டில் வைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 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 மீட்டிங் ஒண்ணு நடக்குது. ஒரு அமைச்சர் வராரு. துறை ரீதியான ஒரு இது நடக்குது அப்படின்னா, அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருந்து ஆரம்பிச்சு அது எல்லா செலவுகளும் நாங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்ப எங்க சம்பளத்துல நாங்க இதெல்லாம் பண்ண முடியுமா? அப்ப இதெல்லாம் நாங்க பண்றதுக்கு எங்கள வந்துட்டு இந்த மாரி இது லஞ்சம் வாங்குறதுக்கு இவங்க தள்ளுறாங்கன்னு அவர் ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டையும் சைடுல போட்டுக்கிட்டாரு. பட் இந்த மாதிரி தங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள இந்த மாரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ்ங்க ஒரு கலெக்டருக்கு அகைன்ஸ்டா வந்து குரல் குடுக்குறது, பேசுறது அப்படின்றதுக்கான தைரியத்த இன்னைக்கு வந்து குடுக்கப்பட்டிருக்குது. பட் அதுல அவங்களுடைய இன்சைட் இன்ஃபர்மேஷன் இந்த மாரி லஞ்சம் வாங்க முடியாம பேசிக்கா அவங்க கதர்றாங்கங்கிறதும் ஒரு பக்கம் வெளிய வருது. சோ ஒரு ஆபீசர்ஸ்ங்க நாங்க லஞ்சம் வாங்க முடியலடான்றதையும் கதர்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது அப்படின்னா, அதுக்கு காரணம் இந்த தாவேக்கா அரசுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி ஒருத்தரு இன்னொரு சக ஊழியரை கேள்வி கேட்கிறாரு. ஒரு சக ஊழியர கேள்வி கேட்கிற கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்க? நேரா போறாரு ஒரு வீடியோ எடுத்து நீ இல்ல தான் சார். டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கிறல. உன்னைய தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்மிஸ் பண்ணார்ல. நீ எப்படி இங்க உட்கார்ந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற? அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க போல ஆரம்பிச்சு, நீ வா ம். போக்கு போய் அப்புறம் வாடா போடா வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. அந்த வீடியோவும் சமூக வலைதளத்துல வந்து வைரல் ஆனத நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். சோ இது போல நடந்துகிட்டே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்ல இருக்கக்கூடிய பாரப்பம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பஸ் வசதி கிடைச்சிருக்கு. என்னடா இது வாரம் வாரம் ஒரு ஊர்ல பஸ் வருதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷக்கணக்கா வராம இருக்குதே என்ன பண்றது? இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா, சிவகங்கை மாவட்டத்துல ம். பாகனேரி பஞ்சாயத்துல மூக்கம்பட்டி கிராமம் அப்படின்ற ஒரு ஊர்ல, அதாவது சென்னை சிட்டில ஓஎம்ஆர்ல இருக்கிறேன், சென்னை சிட்டில டி நகர்ல இருக்கிறேன் அப்படின்னு நீங்கலாம் சொல்லுவீங்க. அவங்களுடைய இடம் எங்க இருக்குதுங்கிறத பாருங்க. ம். சிவகங்கை மாவட்டத்துல பாகனேரி பஞ்சாயத்துல மூக்கம்பட்டிங்கிற ஒரு கிராமம். அந்த ஒரு கிராமத்துல இருக்கிறதே 50 வீடோ, 20 வீடோ இதுக்கு எதுக்குடா அப்படின்னு விடாம இருந்த 50 வருடங்களாக வராம இருந்த பஸ் வசதி வந்திருக்குது. அதுக்கு அந்த பள்ளி மாணவி ஒருத்தங்க ஒரு கடிதத்த கையில எழுதி வச்சு, அத அப்படியே பார்த்து படிக்கிறாங்க. சிஎம்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நன்றி சொல்றது. இத பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, ம். ம். ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் போட்டு ஒரு பாட்டியம்மா அவங்களுடைய வீட்டுக்கு புது மீட்டர் கனெக்ஷனே ஈபில வாங்கிட்டாங்களாமா. அதுக்கு 10 பைசா காசு செலவும் பண்ணலையாமா. இதெல்லாம் பார்த்துட்டு, "என்ன பாட்டி உங்களுக்கு சூப்பரா மீட்டர் கனெக்ஷன்லாம் கிடைச்சுச்சா? எத்தன வருஷமா பாட்டி கிடைக்கலாம்?" "பல வருஷமா கிடைக்கலப்பா. இவங்க வந்து அநியாயம் பண்ணி எங்க ஏரியாவுக்கும், என் வீட்டுக்கும் குடுக்காம வச்சிருந்தாங்க. நான் இப்ப பேசி வாங்கியிருக்கேன்ப்பா. ஆன்லைன்ல போட்டேன்ப்பா. போட்ட 1 மாசத்துல வந்துருச்சுப்பான்னு" பாட்டியம்மா வந்துட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல அப்படின்னா ம். ம். கரண்ட் கம்பம் வந்துட்டு ரிப்பேர் ஆனத வந்துட்டு உடனடியா சிஎம் செல்ல சொல்லியிருக்கிறாங்க. அங்க போற வர மக்கள் நெறைய பேர் ஓஎம்ஆர் அந்த போற வேலைக்கு போற இவங்க ஐடி ஊழியர்கள். ஏன்னா வந்து நான் போகும்போதே கடந்த தடவ பார்த்தேன் ஒரு கம்பம் அப்படியே சாஞ்சாப்ல இருந்துச்சு. ஆஹா! இது எவன் மண்டையில விழுந்து தெரியலையேன்ற மாரி நான் பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். இன்னொரு ஒரு கம்பம் பார்த்தீங்கன்னா, இவங்க வீடியோல போட்டிருக்கிறது என்ன அப்டின்னா, அந்த கம்பம்ல அந்த அந்த பெரிய கம்பம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தலாம் உயரமான மின் கம்பங்கள். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, அந்த நடுவுல இருக்கிற கம்பிகள்லாம் விட்டு போய், உடைஞ்சு போய் ஒரு மாதிரி நிலைமையில இருக்குது. அது எப்ப வேணா விழலான்ற மாதிரி. அத யாரோ ஒரு ஓஎம்ஆர்ல அந்த அந்த பள்ளிக்கரணையில போறவங்க வீடியோ எடுத்து அழகா போடுறாங்க. அத பார்த்துட்டு உடனடியா சரி பண்ணப்பட்டு, அது எல்லாமே வெல்டிங் பண்ணி, சரி பண்ணி கரெக்ட்டா ப்ராப்பரா சரி பண்ணப்பட்டிருக்கு. சரி ரைட் இத்தன ஆன்லைன் கம்ப்ளைண்ட்கள சரி பண்றீங்களே, பள்ளிக்கரணையில பண்றீங்க, சிவகங்கையில பண்றீங்க, ஒரு பாட்டியம்மாக்கு ஹெல்ப் பண்றீங்க. அடுத்தனையா பண்றீங்கன்னா, இப்போ கூவத்த சுத்தப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சென்னையில பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, பாட்டிக்குப்பத்துல வந்து ம். முதல்ல ஆமா. அ ஒ ஆக்டிவால போய் இறங்கி நம்மளோட நீர்வளத்துறை அமைச்சர் புஷியானந்த் அவர்கள் மேற்பார்வையில அந்த தூர்வார பணியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சார் நேத்துலருந்து. ஆமா. கூவத்துல பாடிக்குப்பம்ல பார்த்தீங்கன்னா, அந்த மாரி அவர் வந்து அத பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த வீடியோ ரெடி ரெடி பண்ணி உட்கார்ந்து பேசலாம்னு நினைக்கும்போது, சென்னையில இன்னொரு ஒரு ஏரியாலயுமே இதே மாதிரி வந்து ஏரிய சுத்தம் பண்றதுக்காக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு உள்ள இறங்கியிருக்கிறாரு. சரி ரைட் இந்த பக்கம் திரும்பி ஒரு சேலம், நாமக்கல் அந்த பக்கம்லாம் போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ஜவுளி பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த சிப்காட் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி தனியா இடம் ஒதுக்கியிருப்பாங்க. அதுல ஒரு 40 கிராம மக்கள் ஒண்ணா சேர்ந்து 1 வருட காலமாக கிட்டத்தட்ட போராட்டம் பண்றாங்க. 1 வருட காலமா அவங்க கேட்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இங்க ரசாயன கழிவுகள் வெளிய வர்றது போன இந்த டையிங் இண்டஸ்ட்ரி மட்டும் எதுவும் வேண்டாங்க. இந்த 40 கிராம மக்களுடைய ம். வாழ்வாதாரம் இத சுத்தி இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை தினசரி வாழ்க்கை இங்க தான் இருக்குது. இந்த இடத்துல நீங்க இந்த ஜவுளி பூங்கா இடத்துல நீங்க வந்து ஒரு டையிங் இண்டஸ்ட்ரி அப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். இந்த சிப்காட்ல இது வேண்டாமே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டத 10 மாதங்களாக, 11 மாதங்களாக கண்டு கொள்ளாத அன்றைய திமுக அரசின் கீழ இருந்த அதிகாரிகள், இன்னைக்கு தாவேக்கா அரசு வந்ததுக்கு பின்னால, இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஜியோ பாஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஜியோல அவர் சொன்னது என்ன? அதாவது சும்மா வாய் வார்ப்புல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சே கிடையாது.
ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜியோல சொல்றது என்ன அப்படின்னா, இனிமே இந்த இடத்துல எப்போதுக்குமே அந்த மாரிலாம் எதுவுமே வரவே வராது. டையிங் இண்டஸ்ட்ரி வராது. ரசாயன கழிவுகள் வராது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. ஏன்னா வந்து அதுல அவங்க சொன்ன பெட்டிஷன்லயே வந்து சில இயக்கங்கள் அங்க பக்கத்துல அமைப்புகள் இருக்கிறாங்க. அவங்களோட உதவியில தான் பண்ணியிருக்காங்க. அத வந்துட்டு காங்கிரஸ் கமிட்டியுமே கூட வந்துட்டு ம். நாடாளுமன்றத்துல பேசும்போது இத வந்து ரெப்ரசன்ட் பண்ணி பேசியிருந்திருக்காங்க. பட் எங்கேயுமே இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய தீர்வுலாம் பெருசா கிடைக்காத நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே சிம்பிளா ஒரு ஆர்டர பாஸ் பண்ணி குடுத்துட்டாரு. அந்த ஜியோல எதுவுமே இருக்காது. கவலைப்படாதீங்க. இந்த மாரி ரசாயன கழிவுகள்னால ம். உங்களுடைய உதர் உபாதைகள் ஏற்படாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அடுத்து இப்படி திரும்பி பாத்தீங்கன்னா, காரைக்குடி. நம்ம டாக்டர் டி.கே. பிரபு அதாவது தமிழ்நாட்டுல இந்த மாரி இவ்வளவு ஹெட்லைன்ஸ் வரும்போது அதுல அவர் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மினிஸ்டர் டி.கே. பிரபு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்த கொண்டு போய் சந்திக்கிறாரு. எதுக்கு சந்திக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. ஆன்லைன்ல எல்லாரும் பாத்துட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டப்படுறோம். எனக்கு நெறைய பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி வந்து என்னுடைய என்னுடைய குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா முதல்வரின் உடனடி வார்த்தைகளுக்கு இணங்க அங்க இருக்கக்கூடிய தொகுதி அமைச்சரான அந்த மாவட்டத்தின் அமைச்சரான டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் உடனடியா அங்க போயிருக்கிறாரு. அந்த இரவு நேரங்கள் நினைக்கிறேன். ஒரு 7, 8 மணிக்கு மேல இருக்கும். அந்த டைம்ல போயி அவரு ஃபேமிலிய ம். நேரடியா உடனடியாக சிஎம் சொன்னாருன்றதுனால பார்த்து அவங்க கிட்ட இந்த உங்களுடைய அ குழந்தையுடைய பள்ளி செலவுகள் எல்லாத்தையுமே படிப்பு செலவுகள நான் பார்த்துக்கிறேன். கவலையே படாதீங்க. நீங்க எந்த ஒரு கவலையும் இல்லாம நீங்க உங்க வாழ்க்கைய நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாக்குறுதிய குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்து காரைக்குடிக்காரர் எப்படி போறாரு? இந்த பக்கம் ம். திரும்பி பார்த்தா விருதுநகர் டிவிகே எம்எல்ஏ செல்வம் அவர்கள் வந்து இதே மாதிரி ஒரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது 6 வயது குழந்தையா இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு கிட்னி ஆப்பரேஷனுக்கு ரூ. 10,00,000 செலவு ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு வெளிய வருது. ஆன்லைன்ல அந்த அம்மா, அப்பா நீங்க நெறைய வீடியோஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அழுதுட்டே வீடியோ போடுவாங்க. என்னுடைய ஆமா. குழந்தை 6 வயது, 3 வயது, 1 1/2 வயது. என் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்குது. 10,00,000 ஆகுன்றாங்க. 1,00,00,000 ஆகுன்றாங்கன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு ஆன்லைன் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமா வந்துட்டு ஃபண்ட் ரெய்சிங் பண்றதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாரி ஒரு வீடியோ வந்திருக்குது. இந்த டிவிகே செல்வம் அவர்கள் அந்த எம்எல்ஏ உடைய விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு அம்மா ஒருத்தங்க வந்துட்டு வீடியோ போடுறாங்க. அவங்க கண்ணீர் மல்க போட்ட அந்த வீடியோல அவங்க சொன்னது கிட்னி ஆப்பரேஷன் ரூ. 10,00,000 தேவைப்படுது. அந்த வீடியோவ பார்த்த அடுத்த நாள் அவர்னால ம். உடனடியாக ஒரு நாள்ல என்ன பணத்த திரட்ட முடியுமோ, அந்த மாவட்ட செயலராகவே அங்க இருக்கக்கூடிய டிவிகே எம்எல்ஏ செல்வம் அவர்கள், மாவட்ட செயலகத்துல எல்லாத்தையுமே அவங்க ம ம ஆட்கள்ட்ட எல்லாத்தையுமே பணத்த கலெக்ட் பண்ணி ஒரு ரூ. 1,31,00,000 பணத்த உடனடியா போய் ஒரு கவர்ல போட்டு குடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அத பத்தி அவரே ஒரு வீடியோவும் சொல்லியிருக்கிறாரு. ஆதவர்ஜுனா அவர்கள் இந்த பக்கம் திரும்பி ம். பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரஸ் கிளப் அவங்களுடைய அந்த நபர்கள் எல்லாரையுமே சந்திச்சு ஒரு பிரஸ் மீட் வச்சு அவங்க கிட்ட வாழ்த்துக்கள சொல்லி, இந்த மாரி வந்து நாங்க இந்த எலக்ஷன் டைம்ல எந்த அளவுக்கு நாங்க வந்துட்டு தொகுதி தொகுதியா போனோமோ, அதே மாரி எங்க கூட நீங்களும் தொகுதி தொகுதியா வந்திருக்கிறீங்க. இதுல எந்த இந்த ஒரு பாலிமர் டிவி தினேஷ் இருக்காரு, இவர் இருக்காரு, அவர் இருக்காரு ஒவ்வொருத்தவங்க பேரையும் சொல்லி, இந்த மாரிலாம் எங்க கூட நீங்க பயணிச்சிருக்கீங்க. உங்களுடைய இந்த உதவிங்கிறது, உங்களுடைய இந்த பணிங்கிறது வந்து மிக முக்கியமானது. அப்படின்னு பேசுனதோட சேர்த்து அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு வாக்குறுதி குடுக்குறாரு. உங்களுடைய இந்த பிரஸ் கிளப்புக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஆஃபீஸ்ன்னு ஒண்ணு கிடையாது. அதாவது அனைத்து பிரஸ் ஊழியர்களும் வரலாம். ம். எந்த பிரஸ் சேர்ந்தவங்கனாலும் பிரஸ் கிளப்ன்னு சொல்லி இருக்கும். ஆனா, அதுல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் ஹால்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பேசிக் அம்யூனிட்டீஸோட அது முடிஞ்சு போயிடும். பட் இவர் சொல்றது என்னன்னா, பிரஸ் கிளப்புக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்கள்லயும் இனிமே நம்ம ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும். சென்னையில ஒரு நல்ல ஆஃபீஸ் உங்களுக்குலாம் வேணும். அதுல வந்துட்டு உங்களுக்கு நெறைய ஃபெசிலிட்டி இங்க ம். ஓய்வெடுப்பதற்கான அறை, உணவு உண்பதற்கான ஒரு அறையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் வச்சு ஒரு நல்ல ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒண்ண உங்களுக்கு நாங்க கட்டித் தர்றோம். அது வந்து எங்களுடைய வாக்குறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, நம்மளுடைய 3 தூண்கள்னு சொல்றோம் பாருங்க. ஜுடிஷியரி, அப்புறம் லெஜிஸ்லேச்சர், எம்எல்ஏஸ்ங்க, அப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர்ங்க. இந்த மாரி அனைவரும் பிளஸ் 4த் ம். தூணான பிரஸ் மீடியா. இவங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுற மாதிரி அரசு சார்புல வந்துட்டு உங்களுக்குலாம் வந்து இந்த பிரஸ் நண்பர்களுக்கு இனிமேல வந்துட்டு கொஞ்சம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம்னு இருக்கிறோம். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்துறது. பிரஸ் கிளப்புக்கான ஒரு கிரிக்கெட் மேட்ச். அந்த பிரஸ் கிளப் நடத்துற கிரிக்கெட் மேட்ச்ல யார் யாரெல்லாம் விளையாடணும் அப்டின்னா, எப்படி நாங்க அமைக்கலாம்னு யோசிக்கிறோம். எங்களுடைய யோசனை என்ன அப்டின்னா, ஒரு ஜட்ஜ் வந்து விளையாடலாம். ஒரு எம்எல்ஏஸ் வந்து விளையாடலாம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர்ங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரு 4 தூண். நீங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இணைந்து சரியாக செயல்படணுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு நாட்டுக்கு. அப்ப தமிழக மக்களுக்கு மிக முக்கியமான நபர்களாக கூடிய நீங்க 4 தூண்களும் ஒரு நல்ல ஒரு இணக்கமாக இருக்கணும். அதாவது வந்து அஃபிஷியலா நீங்க வந்தீங்க, போனீங்க, பேசுனீங்கன்றத தாண்டி தேர் ஷுட் பி எ கார்டியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அப்படிங்கிறத உருவாக்கும் வகையில வந்துட்டு இந்த மாரி சில விஷயங்கள பண்ணணுன்ற மாரி சொல்லியிருக்காரு. இப்ப நான் படிச்சு முடிச்ச இந்த 12, 13 செய்திகளும் எத்தன நாள்ல இருந்து வந்த செய்திங்கிறது தான் இங்க கேள்வி பூர்வி. 3 நாள்ல வந்த செய்தி. சனி, ஞாயிறு 2 நாள் நம்ம சனிக்கிழமை அதுவும் சனிக்கிழமை மதியானத்துல நீங்க என் கூட வீடியோ முடிச்சுட்டு கிளம்பிட்டீங்க. ம். சனிக்கிழமை சாயந்தரத்துல இருந்து
ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் நேத்து திங்கட்கிழமை. இந்த 3 நாள்ல நடந்த செய்திய பத்தி நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனா இது எவ்ளோ நியூஸ் சேனல்ஸ்ல வந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அது ஒரு கேள்விக்குறி. கேள்விக்குறி தான் இல்லையா? ஆனா, இதுல இன்னொரு முக்கியம் என்ன அப்டின்னா, நியூஸ் சேனல்கள்ல இந்த செய்திகள் சில இது வருது, சில சேனல்கள்ல வரலங்கிறதெல்லாம் கூட விட்டுருவோம். இவ்வளோ செய்திகள் இருந்துமே கூட, நான் நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டேன், நியூஸ் சேனல் பார்க்க மாட்டேன், யூடியூப் சேனல்ல இவங்கள மாரி இதெல்லாம் பாராட்டி என்ன நடக்குதுங்கிற உண்மைய சொன்னா அத நான் பார்க்க மாட்டேன். நான் இன்னுமே உட்கார்ந்து அவதூறு அரசியல் தான் பேசுவேன். நான் வந்து இன்டெலக்சுவல் ம். இடியட் அப்படிங்கிற பேர்ல பின்னாடி வந்து அப்படியே ஷெல்ஃப்ல வந்து புக்ஸ்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு, பெரியார் எனக்கு அதுதான் இருக்கிறதுலே பெரிய கொடுமை. பெரியார் படத்த போட்ட பெரியார் அவர்களுடைய புக்க வந்து ஷெல்ஃப்ல வச்சுட்டு இருப்பாய்ங்க. அவங்க வீட்ல இருந்து ஃபிரெண்ட்ஸ் இங்க பாருங்க எனக்கு புரியல. எனக்கு எனக்கு புரியல. இந்த சிஎம் இந்த தாவேக அப்படியே ரொம்ப கிண்டலா, ரொம்ப கேலியா, சர்க்காஸ்டிக்கா அதாவது தனக்கு தான் இந்த தமிழ்நாட்டிலேயே, இந்த உலகத்திலேயே மிக சிறந்த அறிவு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இன்னும் அவதூறு அரசியலை பேசிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இந்த இன்டெலெக்சுவல் இடியட்ஸுங்க பாக்குற வேலை அமெரிக்காலலாம் போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு அங்கேயும் இந்த பைத்தியங்க பண்ற வேலை நீட் ப்ரொட்டஸ்ட்ல எப்படி வந்து ம். டிவிகே வர்சஸ் டிஎம்கேவா மாத்தலாம் அப்படிங்கிற வேலை பாக்குறது இது எல்லாத்தையும் நீ பண்ணிக்கிட்டே இரு ராஜா. மீசக்காரரை வச்சு கொஞ்சம் ஓவரா வேற இப்ப ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் கொந்தளிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கொந்தளிச்சுக்கிட்டே இருப்பாரு போல இருக்குது. இதே பண்ணிக்கிட்டு இருந்தா முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தாரு சார். அப்போ வந்து ஒரு மாணவி அவர்கிட்ட வந்து பேசின வீடியோவும் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் சார். இந்த மாரி படத்துல வர்ற செய்கைகளையும், விஷயங்களையுமே வந்து சட்டசபையில பண்ற அளவுக்கு இப்ப இருக்க இளைஞர்கள வந்து ரொம்ப அவங்க சிந்தனைகள வந்து முடக்கி வச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம மாத்தி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த சிறுமி வந்து அன்பில் மகேஷ் அவர்கள்கிட்ட வந்து அழுது சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப உண்மையாலே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார் அதெல்லாம். இது எனக்குமே ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்குது. ஏன்னா வந்து, இந்த மாதிரி வந்து தமிழகத்த முன்னோக்கி எடுத்து செல்லணும்னு நினைக்கிற அந்த மாணவி, திமுக காரர்கிட்ட போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட்லாம் சொல்றாங்களேன்னு நினைக்கும்போது தாங்க எனக்கு புரியல. அதாவது நீங்க பின்னாடி பெரியார் படம் வச்சிருப்பீங்க, கார்ல் மார்க்ஸ் படம் வச்சிருப்பீங்க, லெனின் படம் வச்சிருப்பீங்க. ஆனா 3000 கோடி ஊழல் பண்ணவனுக்கு ஓட்டு போட்டிருந்திருக்கணும். அவன் வரலங்கிறதுக்காக வருத்தப்படுவீங்க. எனக்கு புரியலங்க. எனக்கு கொஞ்சம் சொல்லி எனக்கு எனக்கு கொஞ்சம் புரிய வைங்களேன். இல்ல எங்க கடைசியா வந்து வண்டி எங்க நிறுத்த போறீங்க? சரி, கரப்ஷன தாண்டி திமுக மேல ஒரு குறை சொல்லு பாப்போம். அங்க வந்து நிறுத்த போறீங்களா வண்டிய? எனக்கு புரியல. எ வா ஏங்க என்னங்க என்னங்க அரசியல் பண்றீங்க? எனக்கு புரியலங்க நீங்க பேசுறது. இது என்ன என்னோட கேள்வி அப்டின்னா, இதுல வந்து இந்த டிவிகே நண்பர்கள் ஒருவேள எங்கேயாவது நீங்க பண்ற மாரி அரசியல பண்ணா எப்டி இருக்கும்னு நெனச்சு பாருங்க. நீங்க சும்மா ஒரு ஒரு சாம்பிளுக்கு இவங்க பண்ற அரசியல் எப்டி இருக்குன்னு நெனச்சு பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பூவி. அதாவது வந்து உதயநிதி அவர்கள் வந்து இப்ப எங்கேயோ போயிட்டு சும்மா வெளிய வரார். கார்ல வந்து இறங்குறாரு. அவர சுத்தி பிரஸ் நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. அந்த இடத்துல வந்து திடீர்னு வந்து ஒரு தாவேக்காவ சேர்ந்த ஒரு 10 பேர் வந்துட்டு, "நீட் ரகசியம், நீட் ரகசியம். சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நீட் ரகசியம்." இப்படிலாம் சத்தம் போட்டுட்டு, கத்திட்டு, "நீட், நீட், நீட். ஐயய்யோ! உதயநிதி சார், நீட் ரகசியம்." இப்படின்னு கேவலமா அதாவது அரசியல் ரீதியா அவர் பண்ணத அரசியல் ரீதியா பேசலாம். YouTubeல வீடியோ போடுறாங்க, பிரஸ்ல சந்திக்கிறவங்க பேசுறாங்க, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மாத்தி மாத்தி பேசுறாங்க. இது வேற. ஆனா, இத நான் வந்து பப்ளிக்ல உதயநிதி அவர்கள் இருக்கும்போது, "ஐயய்யோ! நீட் ரகசியம் இங்க பார்றா, நீட் ரகசியம் போகுது. ஏய் நீட் ரகசியம், நீட் ரகசியம். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க." இப்படின்னு ஒரு தாவேக்கால 10 பேர் பேசினா எவ்வளவு கேவலமா, எவ்வளவு சீப்பா இருக்கும்ன்றத மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அன்னைக்கு ராஜ்மோகன் அவர்கள் கண்டிப்பா, கண்டிப்பா அமைச்சர் சார். ராஜ்மோகன் அந்த நீட் ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருந்த இடத்துக்கு வந்து சரி ஓகே நம்ம வரவே இல்ல வரவே இல்ல வரவே இல்லன்றானுங்க நம்ம வராததுக்கு காரணம் இவங்க இதை வந்து ஒரு திமுக கூடாரமா மாத்தி வச்சுட்டானுங்க இதுல எதுக்குடா நம்ம வரணும்னு வரல பட் இருந்தாலும் இன்னைக்கு ம். ஜெயிச்சிருக்காங்க அங்க ஜந்தர் மந்தர் ப்ரொடெஸ்ட்டுக்கு நம்ம போவோம்னு நினைச்சு போனா என்ன பொறுத்த வரைக்கும் போயிருந்திருக்க தேவையில்லைன்றதான் என்னோட தனிப்பட்ட கருத்துங்க பட் போயிருந்திருக்காரு அவரு அப்படி போனவரை அங்க முழக்கம் இட்டு கோஷம் இட்டு ஒருத்தரை பேச விடாம கேவலமா நடந்துகிட்ட கொத்தூசுங்க அங்க உட்காந்துட்டு கேட்டா அது மாணவர்கள் கூட்டம்ன்றாங்க அது மாணவர்கள் கூட்டம் இல்லடா அது திமுக ம். ஊபிஎஸ் கூட்டம்டாங்கிறத நான் அடிச்சடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்டா ஓ இந்த மாதிரி வந்து தாவேக்காவை எதிர்த்து கேள்வி கேட்டா நாங்கெல்லாம் ஊபிஸா ஐயா நான் பொய் சொல்றேனே இருக்கட்டும் ஐயா சரி நம்ம ஜென்சி ப்ரொடெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவோம் ரைட்டா சோ இப்ப இந்த மாதிரி ஓகே டிஎம்கே சார். உடைய இந்த அழிவின் கடைசி அடி ஒரு அடி மாப்பிள்ள இந்த டெக்கன்னு சொல்லி ஒரு கேம் ஒன்று இருக்கும் இந்த இதெல்லாம் கேம்ஸ் விளாடுற பசங்களுக்குலாம் தெரியும் ஓகே. இப்போ மாத்தி 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 அடிச்சுட்டே வருவாங்க அந்த அந்த பார் குறைஞ்சிக்கிட்டே போகும் யார் கம்மியா அடி வாங்குறாங்களோ அதிகமா அடி வாங்குறாங்களோ ஏற்ற மாதிரி கடைசியா வந்து இந்த நாக் அவுட் கே ஓ அப்படி சொல்லி அடிச்சு அந்த அந்த கிராஃபிக்லாம் வைப்பாங்க அதுக்கு முன்னாடி அந்த ஒரு அடி பாக்கி இருக்கும் ம். அந்த ஒரு அடியை கூட நான் தான் திமுக அடிப்பேன் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா ஜென்சி டிஎம்கேங்கிற பேர்ல இருக்கிற அந்த 40 பிளஸ் 80s கிட் அந்த ரெண்டு குழந்தை பெற்ற 80s கிட்ஸ் ஓகே. இருக்குல்ல லேட் 80s கிட்ஸ்
அந்த லேட் 80s கிட்ஸ் என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, டிஎம்கே அழிவின் கடைசி அடி என்னோடதா தான் இருக்கும். அது என்னால தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப பெருமையா பேசுறாங்க. நான் வந்து ரொம்ப ஆர்வமா அதை காத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்படி வந்து கும்பல் கும்பலா போய் ஒரு அமைச்சர் வெளியே வரும்போது, ராஜ்மோகன் அவர்கள் அன்னைக்கு வெளியே போகும்போது கரைச்சல் போட்டுக்கிட்டு பாஜக பாஜக சார் சார் ஒரே ஒரு பிஜேபின்னு சொல்லுங்க சார் பிஜேபின்னு சொல்லுங்க சார். என்ன சீப்புங்க, என்ன ஐயோ, எனக்கு புரியவே இல்லைங்க. இவ்வளோ கேவலமா, அதாவது வந்து அந்த பையன் ஓடுறதெல்லாம் நான் பாக்குறேன். ஒரு பையன் இப்படி ஓட்டே வந்து இப்படி பண்ணான்ல, ஆமா. அந்த பையன் ஓடுறாங்க ஒரு லாங் ஷாட்ல. ம், இன்னைக்கு தான் பார்த்தேன். ஓடுறான் பக்கத்துல அப்படியே. எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்துச்சு. ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அதுக்கு தான் திமுகல இருக்கிறவங்களே சொல்றாங்க வீடியோ போட்டு, "டேய் ராஜா கண்ணா, ஏற்கனவே அடிச்சு உட்கார வச்சிருக்காங்கடா திமுகவ. வந்து கெடுத்து விட்டு கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்கடா. சும்மா இருங்கடா. உங்களுக்கு அரசியலும் தெரியல, ஒண்ணும் தெரியல." திமுக காரங்களே வீடியோ எடுத்து போடுறாங்க. ஆனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஒரு சாம்பிள் என்ன ம். அப்படின்னா, அவங்களே வாயை கொடுத்து மாட்டுனாங்க. தலைமையிலேயே எங்களை வந்து வீடியோ பண்றதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த லேட் 80s கிட்ல வந்து ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாப்ல. பேர்லாம் எனக்கு தெரியல. அந்த மூஞ்சி தான் ஞாபகம் வருது. ம். ஸோ அவர் வீடியோ போட்டிருந்தாரு. இந்த மாதிரி வந்துட்டு ஜென்சி டிஎம்கேனால தான் வந்துட்டு திமுக அழியுதுன்னு சொல்லி சில பேர் வந்து தாவேக்காவின் தூண்டுதல்ல வந்துட்டு உள்ள கிளப்பி விடுறாங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது என்ன அப்படின்னா, தலைமையும் ம். அதெல்லாம் நம்புது. அதை நம்பிக்கிட்டு எங்களை வந்து கொஞ்சம் சைலண்டா இருக்க சொல்லி வேலை பார்க்குது. எங்களுக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்குது. எங்க தலைமையே எங்களை இப்படி பண்ணா எப்படின்னு. அப்ப லிட்டரலா அந்த தலைமை வரைக்கும் ரீச் ஆயிருக்குது. இந்த மாதிரி வந்து இவங்க பண்ற கிரிஞ்சுனால தான் ரைட். கடுப்பாகுதுன்னு சொல்லி. அப்போ உங்க தலைமையே உங்கள அடிச்சு உட்கார ம். வைக்கிறாங்கன்றத நீயும் உன் வாயில ஒத்துக்கிட்ட. ஆனாலும் நீ அடங்க மாட்டேங்கிற. இந்த நீட் புரொடெஸ்ட்ங்கிறத கையில தூக்கிட்டு வந்து உட்கார்ந்து எதையோ ஒரு சேட்டைய பண்ணி, இதையும் ஒரு ஃபெயில்டு மிஷனா ஆக்கிட்டாங்க. அப்போ ஒரு பக்கம் தாவேக்கான்ற ஒரு அரசு இன்னைக்கு நான் சொன்ன இவ்வளவு விஷயங்கள சிறப்பா செஞ்சு ஒரு நல்லாட்சிய குடுத்துட்டு இருக்குது. அதுல ஒரு 2 குறைகள் இருக்க தான் செய்யுது. 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஸ்டேக்ஸ் இருக்குது. இந்த ஒரு ராஜ்மோகன் அவர்கள் வந்துட்டு பாஸ்போர்ட்ட டிப்ளோமேட் பாஸ்போர்ட்ல போகாம நார்மல் பாஸ்போர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, நெறைய சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் இருக்குதுங்க. ஏன்னா, அவர் முதல் முறையாக இந்த மாரி போறாரு. அவர பார்க்காம விட்டது யாரு? அது இன்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில யார் கவனிக்காம விட்டா? எப்படி அவர் போனாரு? எனக்கு எப்படி புரியல. எம்பசில யாரும் இது கவனிக்கவே இல்லையா? இவ்வளோ நெறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த இதுலயுமே கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவா எங்கேயாவது இஷ்யூஸ் இருக்கலாம். போலீஸ் காவல்துறையை இன்னும் கட்டுப்படுத்த முடியல. நெறைய இடங்கள்ல வந்து இந்த நீட் புரொடெஸ்ட் டைம்ல வந்து அவங்க தேவையில்லாம வன்முறைய கொஞ்சம் கையில எடுத்தது, ஓவரா கொந்தளிச்சு பேசினது. ஒரு மாணவன், அந்த மாணவன்ட்ட கொஞ்சம் பொறுமையா பேசி புரிய வைக்கணுன்ற இடங்கள்ல, சில இடங்கள்லாம் கொஞ்சம் ஓவராவே அவங்க பிஹேவ் பண்ணது. அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது தான். ஆனா இதெல்லாம் தாண்டி அரசியல் ரீதியாவும், ஏன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லயுமே இப்ப நான் சொன்ன இவ்வளவு மாற்றங்கள பண்ண ஒரு கட்சிய, நீ இன்னுமே அவதூறு பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த அப்படின்னா, அப்ப உன்னுடைய அரசியல் பீப்பிள் ஆர் வாட்சிங். கிளியர்லி வாட்சிங். உன் டைம் முடிஞ்சு போச்சு. நீ இன்னுமே வந்து எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறமா நம்ம வீட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மாத்திரை டப்பா இருக்கும். அந்த மாத்திரை டப்பால பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஒரு 10, 15 மாத்திரை போட்டிருப்போம். சிம்பிளா தலைவலியிலேருந்து ஆரம்பிச்சு வயித்து வலியிலிருந்து ஒவ்வொன்னுக்கும் ஒரு மாத்திரை வச்சிருந்திருப்போம். அதுல சில மாத்திரைலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா வந்து எக்ஸ்பைரி ஆயிருந்திருக்கும். பட் இருந்தாலுமே அத நம்ம இந்த வெட்டி வெட்டி யூஸ் பண்றனால நமக்கு வந்து அந்த மாத்திரை எக்ஸ்பைரி ஆனதுங்கிறத சில நேரங்கள்ல கவனிக்காம இருந்திருப்போம். ஆனா நம்ம அது வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிருப்போம். நம்ம கூடயே தான் அது இருக்கும். 10 மாத்திரைகள்ல 2 மாத்திரை அந்த மாரி தான் இருக்கும். ஆனா ஒரு நாள் திடீர்னு நம்ம அத எடுத்து கவனிப்போம். இது எக்ஸ்பைரி ஆனதுங்கிறது தெரியும். ச்சீ! இந்த 2 மட்டும் ஏன் உள்ளுக்குள்ள இருக்குது? 10யும் நல்ல மாத்திரையா வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த 2 மாத்திரையும் தூக்கி போட்டுருவோம். அதனால அந்த மாரி திமுகவ தூக்கி போடுற வரைக்கும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஜஸ்ட் வெயிட். நம்ம நீட் ப்ரொடெஸ்ட் பத்திலாம் கடைசியா பேசணும்ல சார். இப்போ தமிழ்நாட்டுல எங்கேயாவது நீட் ப்ரொடெஸ்ட் ஏதாவது நடக்குதா? அந்த மாரிலாம் எந்த அறிகுறியும் இல்லையே சார். அவங்க வந்து நீட் ரத்தாகுற வரையும் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எந்த போராட்டமும் அப்படி நடக்கிற மாரியே தெரியலையே சார். அதாங்க நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். பயவுல இங்க தான் இருந்தான். ஏய்! ஜென்சி டிஎம்கே சுச்சு ராஜா கண்ணா செல்லமே டுடி எங்க காணாமட்டாயின்னு தெரியல. இங்க தான்டா மறந்தாங்க. இங்க வந்தா சொல்லு. வாடாம்மா. ம். இல்ல, இல்ல. இதெல்லாம் இந்த ஜுஜு பிஸ்கட்க்குலாம் வரமாட்டாங்க. இருங்க, 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 இருங்க. ஓகே சார். எனக்கு அவங்க எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஓகே சார். ஓகே. அது நடக்கலங்க. அது ஒண்ணும் பெருசா எதுவும் நடக்கிற மாரி தெரியல எனக்கு. ஆமா சார். பேன் நீட்ன்னாங்க. நீட் பேன் ஆகுற வரைக்கும் ஆக்சுவலா புரொடெஸ்ட் பண்ணியிருந்திருக்கணும். எங்க ஓடி போனாங்கன்னு தெரியல. டிஎம்கே, சிஜேபி மேல பழிய தூக்கி போடுறான். அன்றே 2 கணித்தார். நாளா வீடியோ பாத்தீங்களா? பழிய தூக்கி அன்றே பிஜேபி மேல கணி போடுறானுங்க. அந்த ம். சிஜேபி வந்துட்டு தாவேக்காவுடைய இதுவா இருந்திருக்கு. அன்னைக்கு ஏமாத்திட்டாங்க. அமைச்சர் வந்து பேசிட்டு போனாரு. அவரு பேசிட்டு போன உடனே இவங்க கலைச்சுட்டானுங்க. இந்த சிஜேபின்ற பேர்ல தமிழ்நாட்டுல ம். இருந்தவனுங்க ஃபேக். அவனுங்க தாவேக்கா. ஓ! அதுவே உனக்கு இப்பதான் யோசிக்கிறதுக்கு மைண்டே வருதா? அவங்க ஃபேக்குன்றது. ஆனா அவங்க தாவேக்காவோட மூலமா வந்த ஃபேக்காமா.
இவங்களை என்ன சொல்லி திருத்துறதுன்னு இல்ல தெரியல. இதுல உள்ள வந்தார்ல ஒருத்தர் வந்து முழக்கம் 8 சம்பந்தமே இல்லாம 8 அமைச்சர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், இந்த மாதிரி வந்து ஆமா. இது நர்ஸுங்க போராட்டம் நடக்குது சார், நீங்க வந்து கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும். வரேம்மா, என்னம்மா பிரச்சனை சார், எங்களுக்கெல்லாம் வந்துட்டு இதுவே ஊதிய உயர்வே இல்ல சார், நாங்கெல்லாம் வந்துட்டு செவிலியர்கள் சார், செவிலியர்கள் ஊதிய உயர்வு இல்ல, ஹாஸ்பிட்டல் வெளியே போராட்டம். சரி ரைட்டுமா, உங்களுக்காக நான் பேசுறேன். 8 தலித் அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எப்படி மாசா இந்த செவிலியர்கள் போராட்டத்துக்கு பேசுறேன்னா அடுத்து இதே மாதிரி ஊர்ல எந்த போராட்டம்னாலும் என்னைய தான் நீங்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி. அதனால இவர் ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு வீடியோ வேற வந்துச்சு நடுவுல. அவர் வந்து இந்த மாதிரி முடிச்சு ஆமா. விட்டு நேரா போயிட்டு ஒரு மூவி ஷூட்டிங்க்கு கண்டினியூஷன் போயிருக்காரு. வாங்க வாங்க எல்லாம் சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு ரைட்டுங்களா, நீங்க அங்க ஜனநாயகன் படம் பாக்குறீங்க, ஆனா இங்க மக்கள் போராடுறாங்கன்னு பேசிட்டு நம்ம இப்ப இங்க வந்து என்ன பண்ண போறோம், மூவி ஷூட்டிங் பண்ண போறோம். சர்ப்ரைஸ் விசிட் டு தி மூவிஸ் ஆமா அப்படின்னு சொல்லி அவர் மூவி ஷூட்டிங்க்கு சர்ப்ரைஸ் விசிட் போறாராமா. சரி ரைட். ரொம்ப வருத்தமா இருக்குல்லங்க உங்களுக்கு, நீங்க கொந்தளிக்கிறீங்களே. ஏன் ஏன் கண்டிப்பா. வந்துட்டு அதுக்கெல்லாம் போறீங்க நீங்க? அப்ப எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லாம விட்டுட்டேன் பூவி. இந்த இதய முரளிய பத்தி எல்லாம் வம்பிழுத்துட்டு இருந்தேன் அந்த டைம்ல. அது வந்து ரெட் ஜெயன்ட் மூவிஸ் அதனால தான் வந்து ஜூலை 10, 17 சொல்லல ம், அப்படின்னு. ம். நான் என்ன சொல்றேன், ஜூலை 10, 17 விட்டுருங்க. ஜூலை மாசம் 23ஆம் தேதி ஜனநாயகன் படம் வந்த டைம்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதய முரளி அந்த ஒரு வாரத்துல மட்டுமே சென்னையில ஒரு 100 ஸ்கிரீன்ல வந்து ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. டெய்லி 2 ஷோ வந்து அந்த 100 ம். ஸ்கிரீன்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு பார்க்கும்போது, 100 ஸ்கிரீன்ல ஒரு ஷோக்கு 100 டிக்கெட் வித்திருந்தா கூட, கிட்டத்தட்ட சென்னையில அந்த புரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருந்த அந்த டைம்ல மட்டுமே தினசரி 20,000 டிக்கெட் விக்கப்பட்டிருக்குது. அப்ப தினசரி நீ 20,000 டிக்கெட் வித்துன அப்படின்னா, ஒரு நாள்ல மட்டுமே ரெட் ஜெயன்ட் மூவிஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ரூ. 10,00,000 அதுல சம்பாதிச்சு. அந்த காசை என்ன பண்ண போறீங்க நீங்க? ஓவரால் கலெக்ஷன் வேற அந்த படத்துக்கு 28 கோடி இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. அப்ப இதே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது, நீங்க எப்படி சார் வந்துட்டு அந்த மாரி ரெட் ஜெயன்ட் மூவிஸோட ரிலீஸ்ல வந்த படம் அங்க ஜனநாயகன் ஓடுது. நீங்க சொல்ற அதே ஜனநாயகன் ரிலீஸ் ஆன டைம்ல, அதே நீங்க ஜனநாயகன திட்டிக்கிட்டு இருந்தப்ப, அதே சென்னையில நீங்க போராட்டம் நடத்திட்டு இருந்தப்ப, அதே சென்னையில நம்மளுடைய இதயமுரளி படமும் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த இதயமுரளி படம் அதே நாள்ல தினம் தினம் ரூ. 20,00,000 பணத்த சம்பாதிச்சிருக்கு. இந்த ரூ. 20,00,000 பணத்த இப்ப நீங்க எப்படி சாப்பிட போறீங்க? எனக்கு அது ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. அ எப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அந்த படத்துல டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் மட்டுமே எப்படியும் வந்து 10, 20,00,000 வரும். என்ன பண்ண போறாங்க? எப்படிங்க? அது ரொம்ப அநியாயமாச்சேங்க. ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது எப்படிங்க அந்த படம் ஒரு டிக்கெட் கண்டிப்பா. விக்கப்பட்டுச்சு அன்னைக்கு? இல்ல சார். மேபி அந்த பணத்த வந்து அடுத்த நீட் போராட்டத்துக்கு செலவு பண்றதுக்காக சேர்த்து வச்சிருப்பாங்களோ என்னமோ சார். அப்படி வேணா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா சொன்னீங்க நீங்க. நான் என் மைண்ட்ல ஓடுனது இதேதான். இந்த பணத்த என்ன பண்ணுவாரு அவரு? அப்படியா? எப்படியும் வந்து துபாய்க்கு வந்து அவரு ஓசி ஃபிளைட்ல தான் போவாரு. யாராவது ஒரு கட்சியில இருக்கிற தொண்டன் பாவம் இவங்களுக்கு கையில செலவுக்கே காசு இல்லன்னு சொல்லி, யாராவது ஒருத்தங்க டிக்கெட் போட்டு குடுத்து, "ஐயா நீங்க போயிட்டு வாங்கய்யா. இந்த மாசம் கட்சியில இந்த தொகுதிய சேர்ந்த நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து, எங்க மாசத்துல தினமும் ரூ. 100 உண்டியல்ல போட்டு சேர்த்து வச்ச காசையா நீங்க துபாய்க்கு போயிட்டு வாங்கய்யான்னு" சொல்லி கட்சியில இருக்கிறவங்க சேர்த்து அனுப்பி வைக்க போறாங்க. அப்ப அதனால வந்து அவர் இந்த காச எனக்கு தெரிஞ்சு ம், வந்து ம். நீட்டோட அடுத்த போராட்டத்துக்கு வந்து செலவு பண்றதுக்கு, டீ செலவுக்கு, காப்பி செலவுக்கு யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இந்த கூட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களா ஆமா இப்ப தான் சார். ரிவீல் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க கேட்டீங்கல்ல, ஜென்ஸி புரொடெஸ்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லி. ஜென்ஸி டிஎம்கே உடைய புரொடெஸ்ட் என்ன ஆச்சுன்னா, ஆமா, ஆமா. உள்ள இருந்த அந்த நீட் புரொடெஸ்ட்ல மாணவர்கள் ம். அப்படின்னு சொல்லமா இருந்தவங்கல்ல, எத்தன பேர் ஜென்ஸி டிஎம்கே காரணங்கன்னு இப்ப ரிவீல் ஆயிக்கிட்டு இருக்குது. ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த விஜய் அவர்கள் ம், வந்துட்டு இப்படி ம். கைய வச்சு இப்படி மூடிட்டு இருக்க ஒரு போட்டோ போட்டாங்க பாருங்க. ஆமா. அப்படியே போட்டோ ம், பச்சக்குன்னு நம்ம ம். பசங்க கிளிக் பண்ணி, லபக்குன்னு இந்த பக்கம் தூக்கி அடிச்சு போட்டவங்க யாருன்னு தேடி பார்த்தா, இன்னுமா நான் யாருன்னு தெரியல. அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. ஸ்டாலினோட ஒரு போட்டோ, உதயநிதியோட ஒரு போட்டோ, உதயநிதியோட ஃபோட்டோ. கட்சி கழகத்துல அடிச்சு போட்டோவா நவுத்திருக்கிறாங்க மேடம். அவங்க தான் வந்து இந்த போராட்டத்துல ஆமா. வந்து விஜய் அவர்களுடைய போட்டோ எடுப்பு சொன்னா, அவங்க வந்து ஒரு மாணவி. அது ஸ்டூடண்ட்ஸ் புரொடெஸ்ட் வரும். அப்படியே ஒவ்வொரு இன்னொன்னு சார், அந்த கூட்டத்துல இருக்க நெறைய பேர் வந்து டிஎம்கே சைட்லருந்து வந்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? பல பேர் வந்து ஜென்சி டிஎம்கேவா அறியப்பட்டாங்க. இன்னும் சில பேர் எப்படின்னா,
10K ஃபாலோவர்ஸா இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து டிஎம்கே கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க சார். கரெக்டாக அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து உதயநிதியோட எடுத்திருப்பாங்க. இல்லை அப்படின்னா முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினோட எடுத்து அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்கன்றதெல்லாம் வந்து ஃபுல்லாக தீர விசாரிச்சு டீகோட் பண்ணி எடுத்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் ட்விட்டரில் போட்டிருந்தாங்க சார். இல்ல இதெல்லாம் வந்து டீகோடே பண்ணாம சொல்ல வேண்டிய உண்மை. ஏன்னா இப்படித்தான் பண்ணிருப்பாங்க. இவங்க பேட்டர்ன் மாத்துறவங்க தானே நீங்க டீகோட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறாரு. ஓகே. அடுத்த படம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி எடுக்கிறாரு. எப்பா இவர் என்னப்பா ஒரு மாதிரி எடுக்கிறாருப்பா. இவரை புரிஞ்சுக்கவே முடியலையே. மக்களுக்கு இதை பார்க்கறவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. வா நம்ம ஒரு டீகோடிங் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அந்த வீடியோ பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த படத்தை பாருங்க. அந்த படத்துல இந்த இடத்துல இந்த நிமிஷத்துல அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா இது எதுக்குங்க? புரியாதவனுக்கு தான் டீகோடிங். மக்களுக்கு தான் ரொம்ப சிம்பிளா புரியுது. இவங்க ஃபார்முலா என்னங்கிறது. ஆமா முதல்ல புரிஞ்சுது. அப்புறம் அதும்ப அப்புறம் இதும்ப தானே ஃபார்முலான்னு மக்களே ரொம்ப சிம்பிளா டீகோட் பண்ற அளவுக்கு இருக்கிறது இல்ல. டீகோடிங்கே தேவையில்ல பட் இருந்தாலும் பண்ணிட்டாங்க அப்படின்றது முதல்ல நம்மளுடைய வாழ்த்துக்கள் இந்த இடத்துல சொல்லிக்கலாம். அப்ப நீ இந்த போராட்டத்துல கண்டிப்பா. எவ்வளவோ இடங்கள்ல வந்து தாவேக்காவை அடிச்சதுங்கிறத தாண்டி எப்ப நீ வந்து திமுக காரங்க ஒவ்வொருத்தங்களா டிஆர்பி ராஜால இருந்து கனிமொழியில இருந்து உள்ள வந்து பேசுனாங்களோ அதெல்லாம் மீறி கடைசியா நீ இடும்பாவனம் காத்திய கூட்டு வந்து பேச வச்சு இது டிஎம்கே பிளஸ் என்டிகே சேர்ந்து அடிக்கும் புரொட்டஸ்ட் அப்படின்னு காட்டினியோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு ஆமா. நீ வந்து என்ன கதையில இதுல உள்ள வந்திருக்கா. இடும்பாவனம் கார்த்தி பேசும்போது ஒரு கூட்டம் கத்துதுன்னா ஒரு பொதுமக்கள் அங்க கத்துறாங்க அப்படின்னா அப்ப அதுல நாம் தமிழர் உள்ள உட்கார்ந்து இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஆமா. அப்ப ஏன்னா வந்து இடும்பாவனம் கார்த்தி பேசுறத கண்டிப்பா. கை தட்டுறதுக்கு பொதுமக்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது. பேசுறதெல்லாம் அவதூறு பேச்சு, பேசுறதெல்லாம் டேட்டாவே இல்லாத பேச்சு. ரைட்டா? அவங்க தலைவர் மாதிரி கை தட்டி பேசிட்டு இருப்பாரு. அதனால வந்து அதுக்கு வந்து கத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு கூட்டம் தான் கத்தும். நாம் தமிழர் கூட்டம். அதோட சேர்த்து ஜென்சி ஓகே. டிஎம்கேவும் நீ ஆமா கதறிச்சுக்கும் சார். போது இவங்களுடைய கூட்டணிங்கிறது ஒவ்வொரு இடமா உடைஞ்சு ம். ரெடியாயி நம்ம கண்ணு முன்னாடி வந்துகிட்டு இருக்கிறதுக்கு எல்லா இதுவும் இருக்குது. ஆனா நீ என்ன பண்ணுவ கடைசியா? ஸ்கெட்ச் என்ன, உங்க பிளான் என்னன்னு எல்லாம் தெரிஞ்சு. தெரியுது. ஆனா நீ என்ன பண்ணுவ கடைசியா? நான் எவ்வளவுதான் பிஜேபிக்கு அகைன்ஸ்டா பேசினாலும், அறிக்கை விட்டாலும், தைரியமா ஒரு படத்தையே எடுத்து விட்டாலும், என்ன பண்ணாலும் இது பத்தலங்க, இது பத்தலங்க. பத்தல பத்தல. இது பாஜக எதிர்ப்பே கிடையாதுங்க. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த ஒரு போராட்டத்துக்கு நீங்க இடம் குடுக்கல. அப்ப இந்த போராட்டத்துக்கு நீங்க ஏன் இடம் குடுக்கல? ஏன் வாய்ப்பு குடுக்கல? ஏன்னா நீ வந்து வெறும் ஒரே ஒரு கட்சி 2 பேர் சேர்ந்துட்டு நாம் தமிழரும் திமுகவும் பொழப்பு இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம மாணவர்கள்ன்ற பேரை யூஸ் பண்ணிட்டு நீட்ன்ற பேரை யூஸ் பண்ணிட்டு நீ டிவிகேக்கு அகைன்ஸ்டா முழக்கமிட்ட. அதனாலதான் உனக்கு குடுக்கல. இந்த உண்மையை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொன்னா இந்த மாணவர்கள் அந்த டைம்ல புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு இவங்களும் டிவிகேல சைலண்டா இருந்துட்டாங்க. அப்ப நான் எவ்வளவு பண்ணாலும் நீ ம். வந்துட்டு இல்ல ப்ரொடெஸ்டுக்கு வாய்ப்பு கொடுக்கல, இது பண்ணல, அது பண்ணல, இது ஒரு ப்ரோ பிஜேபி கட்சி பாருங்க அது இதுன்னு ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரு வாரம் வடைய சுட்டானுங்க 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 மெதுவடை சுட்டானுங்க, பருப்பு வடை சுட்டானுங்க, போண்டா போட்டானுங்க, பஜ்ஜி போட்டானுங்க. கடைசியில மக்கள் அது எல்லாத்தையும் காசு போட்டு வாங்கி குப்பையில போட்டாங்க. வடை தீஞ்சு போச்சு ஒரு கட்டத்துல. நீ சுட்டனே இரு. ஏய் இப்ப ஒரு பாட்டு வரணுமே. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 டேஸ் ஆயிடுச்சு. 75 டேஸ். இதுல நீங்க வரிசையா பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய எல்லாமே வந்து ஃப்ளாப் தான். இவங்க எடுத்த ஒரு நடவடிக்கையும் ஃப்ளாப் தான். ஆமா. அப்ப இந்நேரம் ஒரு பாட்டு வந்திருக்கணுமே. சுட்டாலும் சங்கு நிறம் எப்போதும் வெள்ளையடா. இந்த பாட்டு வரணுமேங்க. போட்டு விட சொல்லுங்க. எஸ் சார். சொல்லலாம். உங்க தாழ்மையான கோரிக்கை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சார் நம்ம. போடுவாங்க மேபி 2 to 3 டேஸ்ல வரும்னு நினைக்கிறேன் சார். நம்ம அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகலாம் சார். விஜய் அவர்கள் வந்து நேத்து கோயம்பேடுல வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு கீழ நடக்கக்கூடிய இவங்க கட்சியே வேணான்னு தமிழக மக்களே மூவ் ஆன் ஆயிட்டாங்க. நம்ம மூவ் ஆன் ஆயி தான் ஆவணும். வாங்க போலாம் அப்படின்னு.